ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தன்னுடைய ரத்தத்தை பாலாவும் வண்டி இழுக்கிறதுக்கு, ஏர் உழுவுறதுக்கு, இப்படி எல்லா வகையிலுமே அந்த காலத்தில் மனிதர்களுக்கு பெரும் பக்கபலமாக மாடு இருந்ததுனால என்னவோ எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலுமே மாட்டுப்பொங்கல்னு அப்படி ஒரு பேர் வச்சு மாட்டுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இப்படி ஒரு திருநாளை கொண்டாடி நின்றுருக்காங்க போல் அப்படின்னு அடிக்கடி நான் நினச்சிக்குவேன். மாடு ஒரு தாய்க்கு நிகரான உயிரினம். கிராமத்து சைட்லலாம் மாட்டுப்பொங்கலை ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. நகரத்து சைடில் மாடுகளின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. எனக்கு கிராமத்து சைடு மாட்டுப்பொங்கலை பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. நான் மாடு போடுறதுக்காக தான் வெளியில் வந்தேன். ஆனால் இந்த கோலத்தை போட்டுட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க, இது மயிலா இல்லை வாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம மயிலா நினைச்சா மயில், வாத்தா நினைச்சா வாத்தே, நம்ம போடுறது தான் கோலம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய கோலம் உங்களுக்கு மயிலா தெரியுதா வாத்தா தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டுப்பொங்கல். பாய்.